மீனவர்கள் 7 பேர் மாத்திக்கிட்டாங்க. மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் யாகாமரன் என்னை தொடர்பு கொண்டு சொல்றாரு, நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகுதான் அந்த செய்தி அங்கே தெரியுது. அது வரையில மாவட்ட நிர்வாகமே இங்கே வந்து வெளிப்பாடு கேட்டிருக்கோன்றீங்க. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த 7 மீனவர்களை ஏன் நீங்கள் மீட்கல உடனடியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை சார், அவங்க நின்று இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு, அது பாதுகாப்பான இடம், அங்கே 2 இரவு காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்தாங்க. எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்கிற நம்மகிட்டே பிரெட் இல்லை, பால் இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி அவர் சமைச்சு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு? இப்படி பொய்யாலாம் சொல்லாதீங்க, அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன். அப்புறம் சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டார். எனக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒரு சின்ன அதிகாரம், அரசு உறுதிமொழி குழு தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களுக்கும் போய் என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாரிகளை அன்பாகவும் கொஞ்சம் விரட்டியும் நான் இன்னைக்கு பல அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு கமிட்டி ஆசிய சேர்மன் 1 வருஷம் தான் அந்த பதவி. இந்த 1 வருஷ பதவியை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பிஸ் போலீஸ் கமிஷனர் ஆலோசனைகளை வழங்கி கலெக்டர்